அவங்களுக்கு தான் அந்த நெளிவு சுழிவுலாம் தெரியும். அப்போ ஐயா கருணாநிதிக்கு தான் இந்த மாதிரி நேக்கா உருட்டுறது, நேக்கா நவுத்துறது, எப்படி பிரச்சனை வந்தால் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியும். அவரோட பிளட்டில் எங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு தெரியும் எப்படி நவுட்டணும்னு. அவர் பண்ணுறாரு, நம்மளும் பண்ணுவோம், எப்படி எப்படிலாம் பணத்தை நவுட்டலாம், யார் யார்ட்டெல்லாம் கமிஷன் வாங்கலாம் அப்படின்றது பதுக்கு அவங்களுக்கு தெரியும். ஃப்ராட் அப்படின்றது எப்படி ஒரு மனுஷனை வந்துட்டு ஏமாற்றலாம், எப்படி ஆக்கிரமிக்கலாம் அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்றது வந்து அந்த மாடல், திராவிட மாடல். இது தெரியாமல் நான் ஐயா பொன்முடி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து திமுகவுக்கு விசுவாசமாக இருந்து எல்லாமே பண்ணி கடைசியில் என்ன எங்கள் ஐயா எங்கே வந்து நிப்பாட்டி ஒரு ஹெல்ப் கூட நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. அவர் பார்த்தோம்னா அங்கே போயிட்டாரு, சின்னவர் பார்த்தா இங்கே போயிட்டாப்புல. காலம் கடந்து வாழும் தமிழை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இது அதிகாரம், உங்கள் குரல் உங்களுக்காக. ஐயா சொன்னீங்களே சாரு, எல்லாரையும் ஓசி பஸ்ஸுன்னு சொன்னீங்களே பாரு அப்படின்ற மாதிரி வினையை விதைத்தவன் வினையை அறுப்பான் அப்படின்ற மாதிரி எப்படி எல்லா மக்களையும் அசிங்கப்படுத்துனீங்களோ இன்னைக்கு அதே மாதிரி உங்களை கைது செய்ய போகிறது அப்படின்றது உறுதியாகி போச்சு ஐயா அப்படின்னு தான் நம்ம ஐயா பொன்முடி அவர்கள்ட்ட கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னால் அவர் செய்த செயல் அந்தளவுக்கு கொடூரமானது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அரசு வந்து ஒரு திட்டத்தை நாங்களே அறிவிக்கிறேன்னு சொல்லி அறிவிப்பாங்களாம், அதெல்லாம் நீங்கள் வந்து ஓசியில் தானே பண்ணுறீங்க அப்படின்னு கலாய்ப்பாப்பிலையாம். இப்போ கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னம்னா, அவருக்கு வந்து இந்த கேஸு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, சொத்து குவிப்பு வழக்கில், அதில் வந்து அவரோட இது வந்துட்டு செல்லுபடி ஆகாது, அதனால் அவர் கைது செய்யணும் அப்படின்ற முடிவு எடுத்துட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து அவர் தப்பிப்பார், அதெல்லாம் அவர் வந்து பதவி வந்து பறி போகாது அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னோம்னா, அவர் அந்த எம்எல்ஏ அப்படின்றதுக்காக வந்துட்டு அந்த மினிஸ்டர் அப்படின்னா வந்துட்டு தேசிய கொடி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த தேசிய கொடியெல்லாம் உருவியாச்சான். உருவி காடை கொண்டு போய் வீட்டில் விட்டு ரொம்ப மன உளைச்சலில் இருக்கார் போல இருக்குது. ஏன்னா இப்போ என்ன பண்ணுறது அடுத்தது அப்படின்றதே வந்து ஐயா பொன்முடி அவர்களுக்கு தெரியல அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா இப்போ வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணியோடு பேசுறதுக்கு போயிட்டாப்புல. நம்ம அண்ணன் சின்னவர் பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த வெள்ளப்பெருக்குக்காக வந்துட்டு அங்கே என்னென்ன வேலை நடக்கணும் அப்படின்றதுக்கு பார்க்க போயிட்டாப்புல. அப்போ பாவம் இங்கே மனுஷனுக்கு யாருமே ஆறுதல் சொல்கிறதுக்கு இல்லாமல் தத்தளிச்சிட்டு இருக்காப்புல எங்கள் ஐயா பொன்முடி அவர்கள். அதனால் இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னோம்னா 21ஆம் தேதி அவருக்கு வந்து எந்த மாதிரியான தண்டனை கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கு உங்கள் வாதங்களை வைங்க, அன்றைக்கி என்ன தண்டனை கொடுக்கறது அப்படின்ற முடிவெடுத்துக்கான தருணம் வந்துடுச்சு அப்படின்றது தான். அவர் கைது செய்ய போகிறது உறுதி அப்படின்றது தான் எல்லா தரப்புலேருந்தும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கண்டிப்பாக வந்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு சொத்து குவிப்பு வழக்கில் வந்துட்டு மினிமம் 2 இயர்ஸ் மேக்ஸிமம் 10 இயர்ஸ் அப்படின்றது வந்து கட்டாயமாக சொல்கிறாங்க. அப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு அடுத்த அமைச்சர் உள்ளே போகிறாரு அப்படின்றது தான் உண்மை. முதல்வர் போகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குடா, அவசரப்படாதடா, கடைசியில் வாய்ப்பு இல்லை அப்படின்னோம்னா ஐயா மோடி அவர்கள் அங்கேயும் கை வைப்பாப்புல. ஆனால் அதை இப்போதைக்கு வைக்க மாட்டாப்புல. முதல்ல கீழே இருக்க தட்டெல்லாம் தூக்குவோம், அதுக்கப்புறம் மேலே இருக்க பாத்திரத்தை தூக்கிக்கலான்னு சொல்லிட்டு ஐயா மோடி அவர்கள் வந்து தெளிவாக இருக்காப்புல. இப்போ அவர் பண்ண இந்த கேஸ் அப்படின்றது எப்போ உள்ள எடுத்த வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேலே ஏற்கனவே 2 கேஸ் இருக்குது. அது என்னென்னா 96லேருந்து 2001 வரைக்கும் அந்த கேஸ் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த பிரச்சனையை எடுத்தாங்க, அது ஒரு கேஸு. அதுக்கப்புறம் 2006லேருந்து 2011 ஐயாவுக்கு இந்த 6ன்னு வந்தாலே பிரச்சனை போல இருக்குது. 2016 தான் ஒன்றும் கேஸ் இல்லை, அந்த கேஸே இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, அப்புறம் எதுக்குடா அப்படின்ற மாதிரி தான். அப்போ அந்த 2 கேஸில் உள்ள சம்பவத்தில் இப்போ ஒரு கேஸுக்கான விஷயம் தான் எடுத்திருக்காங்க. இப்போ எப்படி அண்ணன் சவுக்கு சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா,
அவரை உள்ளே தள்ளிட்டு அவர் மேலே இந்த கேஸ் இருக்குது அந்த கேஸ் இருக்குதுன்னு ஒவ்வொன்றா வந்துட்டு அப்படியே முடிச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்களோ பழைய இதெல்லாம் உருட்டி, அதே மாதிரி ஐயா பொன்முடி அவர்களையும் உள்ளே தள்ளினதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த கேஸை எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் வெளியில் வர விஷயம். அப்போ இவரோட பதவி போயிடுச்சுன்னா அப்போ கூடிய சீக்கிரத்தில் ஒரு இடைத்தேர்தல் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குன்ற அளவுக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட அரசியல் சாம்ராஜ்யம் அப்படின்றது வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்றது. இப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இந்த அண்ணன் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் வந்துட்டு ஒரு படம் எடுத்துட்டு பார்ப்போம்ல. என்ன படம் அப்படின்னோம்னா, அண்ணன் சூர்யா வச்சு 7ஆம் அறிவு அப்படின்ற படம் எடுத்திருப்பார். அதில் என்னென்னா, நோக்குவர்மம் தெரிஞ்ச அந்த செங்கி மெங்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சைனாக்காரர் இருப்பாப்புல. அந்த சைனாக்காரர் என்னன்னா, அவர் போதி தர்மம் என்ன, அவன் என்ன பெரிய ஆள், எனக்கே அந்த வித்தை தெரியும், நான்லாம் வேற லெவல் அப்படின்னு வாப்பில். ஏய், அந்த வித்தைக்கு சொல்லி கொடுத்தவனோட பிளட்ரு அவன்கிட்டலாம் மோதாத அப்படின்ற மாதிரி தான். அப்போ அவங்களுக்கு தான் அந்த நெளிவு சுழிவுலாம் தெரியும். அப்போ ஐயா கருணாநிதிக்கு தான் இந்த மாதிரி நேக்கா உருட்டுறது, நேக்கா நவுத்துறது, எப்படி பிரச்சனை வந்தால் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியும். அவரோட பிளட்டில் எங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு தெரியும் எப்படி நவுட்டணும்னு. அவர் பண்ணுறாரு, நம்மளும் பண்ணுவோம், எப்படி எப்படிலாம் பணத்தை நவுட்டலாம், யார் யார்ட்டெல்லாம் கமிஷன் வாங்கலாம் அப்படின்றது பதுக்கு அவங்களுக்கு தெரியும். அவர் கூட இருந்தால் எல்லாமே ஐயா அதுன்னு சொல்ல பொன்முடி அவர்களும் அதெல்லாம் பண்ணிட முடியுமா? ஐயா அதுக்கெல்லாம் வந்து ஒரு திறமை வேணும் ஐயா. அதெல்லாம் வந்து அவங்கள பெட் ரிலேஷன்ஷிப்புக்கு தான் வருது. நம்ம பக்கத்துலேருந்து வேடிக்கை பார்த்தோமா, ஏதாவது கொடுத்தாங்களா வாங்கிக்கிட்டு கமுக்கமாக இருந்தோமான்னு இருக்கணும். நம்மளும் அவங்கள மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறோம் பார்த்தீங்களா? அப்போ கடைசியில் என்ன ஆகிடுதுன்னா, அவங்க தப்பிச்சிருவாங்க, நம்ம மாட்டிப்போம், ரொம்ப கஷ்டமாயிடுது. அதுதான் இப்போ அது என்ன சொல்கிறது, இத்தனை வயசில் உங்களை உள்ளே தள்ளுவாங்களா அப்படின்ற கேள்வி கூட நிறைய பேர் வைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு உடம்புல இல்லாத பிரச்சனையா அவங்களே உள்ளே தள்ளிட்டாங்க. அப்போ இவரை உள்ளே தள்ளுறதுல ஒன்றும் பெரிய சங்கடங்கள்லாம் வராது. ஆனால் என்ன, அண்ணன் செந்தில் பாலாஜி மாதிரி சொகுசாக உள்ளே உட்காந்துக்கலாம், இங்கே நம்ம தமிழ்நாட்டு ஜெயிலில் தான் வைப்பாங்க, அதனால் உள்ளே வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த நில அபகரிப்பு அப்படின்ற விஷயங்கள்லாம் யார் சிறப்பாக பண்ணுவாங்கன்னா, திமுக ஆட்சியில் தான் வந்து சிறப்பாக பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஓச்சி கட்டணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த காலத்திலே வந்து இந்த நில அபகரிப்பு கேஸுக்கெல்லாம் வந்து ஒரு தனியாக ஒரு சட்டத்தை வந்து இயக்கி இந்த மாதிரி களவாணித்தலை வேலை பண்ணாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அந்த சட்டத்தையே வந்து ஏற்றுனாங்க. அப்போ இந்த கேஸெல்லாம் எப்போ அதிகமாக வருது அப்படின்னோம்னா, திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, ஐயா ஏன் நிலத்தாட்டை போடுறாங்க, அதை ஒரு அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும், அப்படி செல்ஃபி எடு, இந்த நான் செல்ஃபி எடுத்தேன், இங்கே ஒரு செலவு வைக்கணும், டக்குன்னு இடத்த முடிங்க அப்படின்ற மாதிரி தான் பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன, அப்போ அது என்ன சொல்கிறது, ஃப்ராட் அப்படின்றது எப்படி ஒரு மனுஷனை வந்துட்டு ஏமாற்றலாம், எப்படி ஆக்கிரமிக்கலாம் அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்றது வந்து அந்த மாடல், திராவிட மாடல் அப்படின்றது தான். ஏன்னா அந்த மாடல் அப்படின்றாலே வந்துட்டு நம்ம ஒரு பாடி ஃபிட்டாக இருக்கும், ஒரு பாடி வந்து ப்ளஸ் சைஸில் இருக்கும், நல்லா பெருத்த உடம்பாக இருக்குது அப்படிலாம் நம்ம இருப்போம்னா அவங்களெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு வச்சுருப்பாங்க. அப்போ இந்த திராவிட மாடல் அப்படின்றது வந்துன்னா, எங்களை மாதிரிலாம் களவாணித்தனம் பண்ண தெரியுமா, எங்களை மாதிரிலாம் மக்களை ஏமாற்ற தெரியுமா, நாங்கள் எல்லாமே சொல்லுவோம், அதுக்கப்புறம் நாங்களே அதுக்கு வேறு விளக்கம் கொடுத்து தப்பிப்போம் அப்படின்றது தான் திமுகவோட வேலையே. இது தெரியாமல் நான் ஐயா பொன்முடி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து திமுகவுக்கு விசுவாசமாக இருந்து எல்லாமே பண்ணி கடைசியில் என்ன, எங்கள் ஐயாவை எங்கே வந்து நிப்பாட்டி ஒரு ஹெல்ப் கூட நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. அவர் பார்த்தோம்னா அங்கே போயிட்டாரு, சின்னவர் பார்த்தா இங்கே போயிட்டாப்புல. அப்போ எங்கள் ஐயாவுக்கு உதவி பண்ணி 21ஆம் தேதி நின்று அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது யார்? இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலின் வருவாப்பில். இதில் வேற இவர் சென்னைக்கு வராரா இல்லை நேராக நெல்லையில் போய் மதுரையில் இறங்கி அங்கேருந்து போகிறாரா அப்படின்றதுன்னு தெரில. அப்போ ஐயா பொன்முடியை பார்க்காம போயிட்டாங்க. சப்போஸ் ஐயா பொன்முடியை அரெஸ்ட் பண்ணி உடனே கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னோம்னா எங்கள் ஐயா உடனே வருவாப்பில். முடிஞ்சா தொட்டுப்பார், நான் இல்லாத நேரத்தில் வந்து எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடுவாப்பில். அன்னைக்கு யூடியூப் வாசகர்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். எல்லாரும் அதை பற்றி பேசுவாங்க, அப்படியே யூடியூப்பில் கொட்டும். எங்களுக்கு மட்டும் கொட்ட மாட்டேங்குது. சரி கம்பெனி ரகசியத்தை வெளில சொல்லக்கூடாது. அதனால் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்துட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஐயா பொன்முடி அவர்களோட அரசியல் சாம்ராஜ்ய வாழ்க்கை அப்படின்றது முடிஞ்சிருச்சா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. கௌதம் சிகாமணி இருக்கிறாப்புல, அதனால் அவர் ஒரு எம்பியாக இருக்கார். இதில் வேறு அண்ணன் சவுக்கு சங்கர்னு சொல்கிறாப்புலன்னா டக்குன்னு அவர் நாளைக்கே வந்துட்டு எம்பி பதவியை கூட ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் வந்து எம்எல்ஏ இதில் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றது அவர் தரப்புலேருந்து சொல்கிறாப்புல. அப்போ இது யார் சொல்கிறது உண்மை, எது நடக்க போகுது அப்படின்றது ஐயா கைது ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்தாப்புல இதுக்கான அறிக்கை கொடுக்குறாரா, இல்லை நல்லா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு
ஆகவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாரா அப்படின்றது இந்த பிரச்சனையெல்லாம் ஓஞ்சதுக்கு அப்போ தான் வரும். இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், அப்பயே அவர் ஜாலியாக போய் இந்தியா கூட்டணிக்கு பேசிகிட்டு இருக்காரு. இங்கே ஐயா உள்ள தள்ளுறதுலேயே அவர் கவலை இருக்க போகுது. எனக்கு இருக்க கவலை கூட எங்கள் ஐயா ஸ்டாலினுக்கு இருக்க மாட்டேங்குது. ஏன்னா ஐயா என்ன சொல்கிறது, இது நம்ம ஐயா பொன்முடி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல நாலேஜபிளான பர்சன்ட்டு. ஆனால் கோபத்தில் ஏதாவது சில டைம் அப்படி பேசிடுவார். ஆனால் அவர் எதுக்கு திமுகவை செலக்ட் பண்ணாருன்னு தெரில. அதுக்கு இருந்தாப்புல இப்போ கடைசியில் இந்த அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. இப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக ஐயா பொன்முடியும் இப்போ உடனே வந்துட்டு உள்ளே போகிறாப்புல. அவருக்கு எந்த மாதிரி தண்டனை, எத்தனை வருஷம் தண்டனை, ஆனால் கண்டிப்பாக 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னம்னா அவரோட பதவி இதெல்லாம் உடனே வாங்கிடுவாங்க. இடைத்தேர்தல் வரதுக்கு ரெடியாக இருக்கும். அப்படியே இந்த எம்பி எலெக்ஷனோட சேர்த்து வச்சா கூட சொல்கிறது கிடையாது. அதனால் சீக்கிரமாக என்ன முடிவு அப்படின்றது இன்னும் 2 நாட்களில் தெரிந்துவிடும். அதனால் காத்திருப்போம், பொறுமையாக இருப்போம். ஒரு நல்ல படத்தோட ரிலீஸ் வந்துச்சுன்னா அதோட ரிசல்ட் என்ன வருமோ அந்த அளவுக்கு எல்லாரும் ஆவலாக எதிர்பார்ப்பாங்களோ அதை மாதிரி நம்ம ஐயா பொன்முடி அவர்களோட ரிசல்ட் என்ன ஆக போகுது அப்படின்றது எல்லாரும் ஆவலாக பார்த்துட்டு இருக்காங்க. 21 அன்னைக்கு காலைல 10 மணிக்கு ஆரம்பித்தோம்னா ஒரு 12 மணிக்குள்ளே இன்ஃபர்மேஷன் வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். அந்த தகவல்கள் இதே மாதிரி நிறைய தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் சந்திப்போம். மறக்காமல் கேட்டு செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட பேர் ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.